அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஈஸியாக வந்து ட்ரேசிங் எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க்கில் ட்ரேசிங் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி ட்ரேசிங் எடுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்ம டிசைன் வந்து அழகாக டிசைன் பண்ண முடியும். ஓகே, வாங்க எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான அளவு ட்ரேசிங் பேப்பரில் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் மார்க் பண்ணி இந்த டிசைன் நான் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த எப்படி நான் இது ட்ரேசிங் எடுத்தேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆரி கிளாஸ் வந்து குறைஞ்ச ஃபீஸில் கற்றுக்கணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம எப்படி வந்து ஸ்லீவை வந்து எப்படி ஈஸியாக மார்க் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணதை வந்து எப்படி நம்ம கிளாத்தில் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து சில்க் காட்டன் தான் எடுத்திருக்கேன். நல்லா உங்களால் முடிஞ்ச அளவு நல்லா நீட்டாக கிளாத்தை அயன் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து 2 இன்ச்சு வந்து தள்ளி நான் லைன் போட்டிருக்கேன். ஏன்னா கீழே மடித்து அடிக்கிறதுக்கும் அப்புறம் நான் வந்து ஒரு கீழே வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ண போகிறேன். அதுக்காகவும் 2 இன்ச்சு விட்டுட்டு நான் வந்து 14 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கஸ்டமர் எந்த அளவு 10 இன்ச்சோ எத்தனை அளவு சொல்கிறாங்களோ அந்தளவு நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து 14 இன்ச்சு நான் வந்து 17 இன்ச்சு ஸ்லீவ் வைக்க போகிறனால 14 இன்ச்சு நான் இந்த ஸ்லீவ்லையும் 3 இன்ச் வந்து நான் ப்ளவுஸில் சாரியில் உள்ள அந்த கிளாத்லேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து 14 இன்ச்சு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம கரெக்டாக லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் கார்பன் சீட்டை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரியே தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தலை. நான் இருந்தால் இப்போ வச்சு தான் பார்க்க போகிறேன். இப்போ நம்ம போட்டிருக்க அந்த லைன் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்களுக்கு கீழே வந்து ட்ரேசிங் பேப்பர் பத்தலை அப்படின்னா 10 இன்ச்சு 7 இன்ச் இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு சீட்டே போதும். இப்போ நான் 14 இன்ச் வச்சுருக்கனால எனக்கு இப்போ இது பத்தலை. அதே மாதிரியே தான் நம்ம கீழேயும் கார்பன் சீட்டு வச்சு வைக்க போகிறோம். இது நான் வந்து எல்லோ கார்பன் சீட் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சீட்டு வந்து வைக்கும்போது எழுத்து இல்லாத பக்கம் கிளாத்தில் இருக்கணும், எழுத்து இருக்கிறது வந்து வெளிப்பக்கமாக இருக்கணும். நல்லா பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு. எழுத்து இல்லாத பக்கம் நம்ம கிளாத்தில் ஒட்டின மாதிரி இருக்கணும். இப்போ நான் கீழே போட்டிருக்கிறது எழுத்து இல்லாத பக்கம், அதே மாதிரி மேலேயும் எழுத்து இல்லாத பக்கம் வந்து கிளாத்தில் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். கவனமாக பாருங்கள். உங்களுக்கு புரியலை அப்படின்னாலும் திருப்பி ஒரு தடவை ரிவைண்ட் பண்ணி கூட பாருங்கள். இப்போ நான் எனக்கு கிளாத்து அந்த கார்பன் சீட் பத்தாதனால எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு கார்பன் சீட் வச்சு கீழே கரெக்டாக வச்சு சுற்றின இந்த மாதிரி பால் பின் வச்சு மூவ் ஆகாத மாதிரி பின் பண்ணி எடுத்திருக்கேன். பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணுங்கள். லேசாக அசைஞ்சாலும் இது வந்து நம்ம ஈஸியாக ஒரு ட்ரெஸ்ஸிங்கை வச்சு கீழேயும் சேர்த்தே நம்ம எடுத்துடலாம். அதாவது 2 பக்கமே நான் சேர்த்தே எடுத்துடலாம். பாருங்கள் நான் எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இதுலேயே நான் ஸ்லீவ் மார்க் பண்ணியிருக்கனால நான் தனியாக ஸ்லீவ் மார்க் பண்ணலை. மார்க்கிங் இதிலே நான் பண்ணிக்கிறேன் அந்த கஸ்டமரோட ஹேண்டோட அளவை. நீங்கள் வந்து லைட்டாக கிளாத்தை முன்னாடியும் பின்னாடி லேசாக எடுத்து பாருங்கள் அந்த சீட்டை, ட்ரேசிங் உங்களுக்கு கரெக்டாக விழுகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் மெதுவாக போடுங்க. நம்ம எப்படி ட்ரேசிங் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் டிசைன் பண்ண போகிறோம். கொஞ்சம் நம்ம ட்ரேசிங்கை கொஞ்சம் மாற்றி போட்டுட்டாலுமே நம்மளுக்கு வந்து இந்த டிசைன் மாறி போயிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க. அந்த லைன் போடுற இடம் எல்லாமே உள்ள டிசைன் கூட நீங்கள் வந்து நம்ம ஏதாவது மெட்டீரியல்ஸ் வச்சு கூட நம்ம ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த அவுட்லைன் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுங்க. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் தான் வந்து இந்த ட்ராயிங் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நான் பென்னில் போடுறனால எனக்கு எங்கெங்கே விட்டு போகுது அப்படின்னு நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். அதனால் போடுறவங்க வந்து கிளியராக போடுங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டு எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பின்னை எடுத்துகிட்டு பாருங்கள் ட்ரேசிங் விழுந்திருக்கா அப்படின்னு. விழுந்துருச்சுன்னா எடுத்துடுங்க. அப்படி விழுகலை அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரியே வச்சு நீங்கள் ட்ராயிங் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ குயிக்காக நம்ம வந்து 2 பக்கத்துமே ஒரே மாதிரி ட்ரேசிங் எடுத்தாச்சு. இப்போ நான் இன்னொரு சைடும் இதே மாதிரி ஸ்லீவை ட்ரேசிங் எடுத்துகிட்டு உங்களுக்கு 2மே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்னான்னு தெரில, எனக்கு கிளியராகவே இருக்குது. உங்களுக்கு இன்னும் வந்து கிளியராக வேணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கிளியராக இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் பென்சில் வச்சு கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் வந்து எவ்வளோ ஈஸியாக நம்ம ஒன் சைடு வச்சு கார்பன் சீட் வச்சு 2 பக்கமும் ஈஸியாக நம்ம ட்ரேசிங் எடுத்துகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.